Hey, what's up guys, welcome back to my channel. Let's get it into reels. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ Picsart அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஸ்மோக் மேனிபுலேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொபைல் எப்படி எடிட் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின். என்ன இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் க்ராப் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களோட இமேஜை மட்டும் கரெக்டாக க்ராப் அவுட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கரெக்டாக உங்களோட இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும், அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு க்ராப் அவுட் ஆகிடும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோ மார்க் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். அண்ட் தென் நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு விட்டு போயிருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பெயிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்போஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரேசர் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்டில் உங்களுக்கு ஐ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த செலெக்ஷன் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களோட இமேஜ் மட்டும் தனியாக காமிக்கும். ஸோ நம்ம என்ன செலக்ட் பண்ணமோ அது மட்டும் கரெக்டாக வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி இமேஜை வந்து க்ராப் அவுட் பண்ணும்போது ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிக்சல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம க்ராப் அவுட் வந்து ஒழுங்காக நடந்திருக்காது. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜூம் பண்ணி ஒரு தடவை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அவுட்புட் கிடைக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும், நீங்கள் பொறுமையாக பண்ணால் தான் உங்களோட அவுட்புட் வந்து கரெக்டாக வரும். அண்ட் பெயிண்ட் ஆப்ஷன் எப்பவுமே வந்து சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் ஒபாசிட்டி அண்ட் ஹார்ட்னஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக பெயிண்ட் பண்ண முடியும். அண்ட் கரெக்டாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. தென் Picsart அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஸ்மோக் பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் க்ராப் அவுட் பண்ண இமேஜ் அங்கேயே சேவாக இருக்கும், ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்கில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் அதை வந்து நீங்கள் க்ராப் அவுட் பண்ணிக்கோங்க கரெக்டாக, பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டிங்கில் இருக்கும் போது அந்த எஃபெக்ட் வந்து இன்னும் ரியலிஸ்டிக்காக தெரியும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து க்ராப் அவுட் பண்ணிட்டு தென் கரெக்டாக அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஸ்மோக் பேக்ரவுண்டே மறுபடியும் அகைன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண இமேஜ் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் எந்த சைஸில் இருந்தது அதே சைஸில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஸ்மோக் எஃபெக்ட் மட்டும்தான் இருக்கணும், மற்றது எல்லாமே எரேஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏன் நம்ம மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கோன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்மோக் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து கீழேயும் பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து தெரியணும், ஃபுல்லாக உங்களோட லெக்கை வந்து இரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டு ஒரு தடவை பண்ணுங்கள். நம்மளுக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி வந்து ஒரு 90 இல்லை 95க்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் மொத்தமாக பார்க்கும்போது. அண்ட் எரேசர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒபாசிட்டி அண்ட் ஹார்ட்னஸ் வந்து ஃபுல்லாக லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் மேலெல்லாம் மட்டும் உங்களுக்கு வந்து லைட்டாக இரேஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஓவராலாக வந்து பார்க்கும்போது ரியலிஸ்டிக்காக தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எரேஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு பண்ணால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக நீங்கள் எரேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கார்னர்ஸ்லாம் நம்மளுக்கு அப்படியே தெரியும். ஸோ அதெல்லாம் மட்டும் கரெக்டாக வந்து லைட்டாக எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக அண்ட் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எரேசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் எடிட் பண்ணும்போது வந்து லைட்டாக தெரியுதா அண்ட் ரியலாக இருக்கா அப்படின்னு எடிட் பண்ண மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அண்ட் க்ராப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ லைட்டாக உங்கள் இமேஜ்க்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் க்ராப் பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் டூல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதில் அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இமேஜ்க்கு ஒரு பேசிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிரைட்னஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். தென் கிளாரிட்டி வந்து 5க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் சேச்சுரேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 20 to 25க்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட ஓவரால் இமேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கலர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம சேச்சுரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். தென் ஹைலைட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை ஒரு 25க்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஷேடோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதையும் வந்து ஒரு 10 to 5க்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜ்க்கு வந்து இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ளூ டோன் வந்து க்ரியேட் ஆகும். தென் லெஃப்ட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஆர்டிஸ்டிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க.
ஃபேட் ஆப்ஷன் இருக்கும், அதை 90க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் அமௌண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் 80 to 85க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் இரேசர் ஆப்ஷன் மேலே இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இரேசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சைஸை கம்மி பண்ணிட்டு தென் உங்களோட ஃபேஸை மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. தென் அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட்லேயே உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் HDR2 ஃபில்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ எந்தெந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பிளேஸ்லாம் நீங்கள் இரேசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக உங்கள் ஃபேஸை வந்து எரேஸ் பண்ணுறங்க. அண்ட் பேக்ரவுண்ட் லைட்டாக நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இரேசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒப்பாசிட்டி அண்ட் ஹார்ட்னஸை வந்து கம்மி பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். பட் உங்களோட பேக்ரவுண்ட் கரெக்டாக சூட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இரேஸ் பண்ண வேணாம். அண்ட் ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபேட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்ட் உங்களுக்கு லைட்டாக இருக்கும். தென் எஃபெக்ட் ஆப்ஷன் அகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபிலிம்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேட் ஆப்ஷன் இருக்கும், அதை 30க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் டாப்பில் மர்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் Picsart அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கு, அதெல்லாம் இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சேம் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்லேயே இருங்க. அண்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோமோ ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் அமௌண்ட் ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிடுங்க. தென் வென்யாட்டை வந்து ஒரு 3க்கு இல்லை 2க்கு நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பிளாக் கலர் சரௌண்டிங்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த எஃபெக்ட்லாம் கிடச்சிடும். ஸோ இது மாதிரிலாம் நம்ம நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட்டாக உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு தென் உங்களுக்கு சேச்சுரேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை வந்து இரேஸ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் மட்டும் கிடையாது, ஹேண்டு அண்ட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக எங்கேயாவது இருந்தால் நீங்கள் அங்கே கூட ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களோட ஒப்பாசிட்டியும் ஹார்ட்னஸும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நீங்கள் வந்து இரேஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் மொபைல் எப்படி எடிட் பண்ணணும்னு டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எல்லாமே இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் உள்ளே போய் பார்த்தாலே தெரியும். மொபைலில் தான் ஃபுல்லாகவே எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.